இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்கள் மூடி ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சோதரிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளைக்காய் சோதரம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய நாளை கூட தந்து நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் நாம மையப்படட்டும். வேதாகமத்தை திறந்து எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்த எபிரேய புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஆண்டவர் நமக்காக நாமே சோதர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் அப்புறம் ஆண்டவர்கள் திரளாய் தம்முடைய அன்பினாலே உங்களை மூடி வைத்திருக்கிறார். திரளான சாட்சிகள் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசனை விசுவாச பட்டியலை பார்த்தீங்கன்னா அநேகவர்கள் அந்த விசுவாசத்தில் எப்படி கடந்து வந்தாங்க, எப்படி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி அதெல்லாம் போட்டிருக்கோம். அவங்க வெற்றி பெற்றது போல தானியேல், சாத்ராக், மேஷாக், அது மாத்திரமல்ல ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து வந்த பாதையெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் வெற்றி பெற்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெற்றது போல வேதாகமத்திலே எத்தனையோ ஆண்டுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்றது போல இந்த நாளிலும் கூட நீங்களும் வெற்றி பெறும்படியாக கர்த்தரை பார்த்து சொல்லுகிறா. மேகம் போன்ற திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து பாரமான உங்கள் வாழ்க்கையில் பாரப்படுத்துகிற சோதரம் உங்களுக்கு தேவையான காரியங்களை சில பாரமாக சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னு பிரதர், மனம் ரொம்ப பாரமாக இருக்குது, திரள ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பாரம் என்ன நடத்திட்டே இருக்குது. இன்றைக்கி அவங்க அப்படி பாரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுற ஆண்டவர் அதை என்ன பண்ணுங்க, தள்ளுங்க. சோதரம் பாரமான யாவற்றையும் முதலி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன பண்ணணுமா, நான் பயணம் செய்யணுமா. அந்த பயணம் எப்படி இருக்கணுமா, பொறுமையாக இருக்கணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வண்டியில் போகும் பொழுது பைக்கில் 100ல் போனால் கண்ட்ரோல் கிடைக்காது. பிரேக் போடும் போல சக்குன்னு வலிச்சு கீழே வந்துடுவான். ஆனால் ஒரு 40ல் 45ல் போனால் என்ன பண்ணும், பிரேக் போட்டாலும் நிற்கும். என்ன பண்ணலாம், நம்ம பொறுமையாக அதை பண்ணலாம். ஆனால் அது ஒரு பைக் ஓட்டும் பொழுது நம்ம எப்படி சொல்லணும், ஏன்னா பைக்கில் போகும்போல. ஆனால் இதுவே அப்படி சொல்லும் பொழுது ஒரு வாழ்க்கை என்பது சோதரம் வாழ்கிற வாழ்க்கை என்ன பண்ண சரியாக நான் வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், பொறுமை ரொம்ப முக்கியம், பொறுமையோடு கூட ஓடக்கடவும். அப்படி இன்றைக்கு காலங்கள் எல்லாமே பிஸியாக இருக்கிறோம். சோதரம் எந்த சீக்கிரமாக நம்ம கடந்து போகணும், சீக்கிரமாக அந்த வேலைக்கு போகணும், சீக்கிரமாக அந்த ஊருக்கு போகணும், சீக்கிரமாக அந்த காரியத்தை செய்யணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையோடு கூட ஓடக்கடுவோம். யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, ஆனால் அப்படி சொல்கிறார். அவன் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அவன் பாரங்கள் நெருக்கினது உங்களுக்கு தெரியும். யோபு நம்ம பக்தனை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணான், யோபு பொறுமையாக இருந்தான். கர்த்தரான ரெட்டத்தனையாய் ஆஸ்வதித்து வாழ்க்கையில் யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார் பிள்ளைகளே. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சோதரன் 100 வயசுலேயும் பாருங்கள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அந்த வாக்குத்தத்தத்தை காத்திருந்து ஆண்டவர் கொடுத்த நன்மையை அவன் பொறுமையோடு கூட என்ன பண்ணான், அந்த வாக்கு தத்தங்களை அவன் பெற்றார் என்று எபிரேயர் புஸ்தகத்தில் சூத்திரம் 14 என்ன பண்ணோம், அழகாக 6:14 எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நானும் இந்த ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டது போல, யோபு அந்த பொறுமையிலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் கூட சில காரியங்களை நான் பொறுமையோடு செஞ்சால் அதுக்கு என்ன பண்ண சரியான ஒரு பதில் கிடைக்கும், சரியான ஒரு முடிவு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம என்னம்மா சீக்கிரமாக எல்லாம் கிடச்சிரும். ஏன்னா வசனம் சொல்ல சீக்கிரமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணாதான் அது தங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பக்குவப்படுத்தி அதை சரிப்படுத்தி வரும்பொழுது தான் என்ன பண்ணுங்களோட வாழ்க்கையில் கர்த்தரமான பெரிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவையே நினைத்து கொள்ளுங்க. சோத்திரம். ஆண்டவர் வாழ்க்கை அந்த பூமியில் வாழும் பொழுது எத்தனை விதமான அவர் ஆண்டவராக இயேசு போராட்டம் வந்தது. ஆனால் என்ன பொறுமையோடு கூட அதை கையாண்டார். அதே போல் நீங்கள் நானும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் நடத்துகிற காரியங்களில் எல்லா காரியத்தையும் உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்கள் ஊழியத்தை கூட சோத்திரம் ஏற்ற வளர்ச்சி வரலையா, கர்த்தர் நிச்சயமாக
ஒரு மேகம் ஒரு திரளான சாட்சி உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிலர் பொறுமையோடு கூட ஓடி நாம் வாழ்க்கை என்ன பண்ணுவோம், வெற்றி பெறுவோம். பொறுமையுள்ளவன் ஆமே சோதரம் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆமே சோதரம். அது மாத்திரமல்ல, ஆமே அதுவா பொறுமையாக இருக்கும் பொழுது நிறைய விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பொறுமையோடு ஓடப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. பொறுமையோடு கூட நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கட்டும். நான் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம பிள்ளைகளை நீ சூழ்ந்திருக்கீங்க. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறது. வீடுகளிலே ஆண்டவரை அவர்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ, ஆண்டவர் எந்தெந்த பாரங்களோடு கூட இருக்கிறார்களோ, அந்த பாரம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. கர்த்தர் குடும்பங்களிலே ஊழியத்திலே கர்த்தர் பலத்த கிரிகளை செய்வீராக. பொறுமையோடு கூட ஓடக்கடவும் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பொறுமையை நீ கற்றுத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பொறுமையோடு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.